ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறது மெக்கானிக் ஷெட்டு, பஞ்சர் போடுற இடம், இந்த மாதிரி என்னென்னு கேட்டிங்கனாக்கா நடமாடும் பஞ்சர் கடை, நடமாடும் மெக்கானிக் செட் அப்படிங்கிற மாதிரிலாம் போடுற மாதிரி இது மொபைல் வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷனாகவும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் வாட்டர் சர்வீஸுங்கிறப்ப சும்மா நார்மலாக ஒரு டூ வீலர் இருந்தால் கூட போதும். சும்மா ஃப்ரண்ட்டில் நம்ம கால் வைக்கிற இடத்துல நீங்கள் அப்படி வச்சு கொண்டு போயிட்டு கஸ்டமர் என்ன தேவையோ அவங்க திடீர்னு வாஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கூட ஈஸியாக கொண்டு போயிட்டு கஸ்டமரோட வீடுகளுக்கே கொண்டு போய் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வாஷ் பண்ணி கொடுக்கலாம் கம்மியான எக்ஸ்பென்ஸில். கன்னுலேருந்து 25 அடி வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் த்ரோ கிடைக்கும். ஸோ சப்போஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, சப்போஸ் கையை வச்சு ஓட்ட போடுறோம், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷார்ப்னஸ் வரும். இவ்வளோ பிரச்சனை கையை நீங்கள் வச்சுன்னா கை ரொம்ப கையை டேமேஜ் ஆகிற சூழ்நிலைக்கு ஸோ அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ப்பாக இருக்கும். சார் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். சார் வணக்கம் சார், என்னோட நேம் முருகன் சார். SWOT அசோசியேட்ஸ்ங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ SWOT அசோசியேட்ஸ்ங்கிற கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ இந்த ஹை ப்ரெஷர் கார் வாஷர் வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி ஸோ தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா ஃபுல்லாக உங்களுக்கு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரோஃபைனுங்கிற பிராண்ட் நேமில் பண்ணிட்டு இருக்கோம். யூரோஃபைனுங்கிற பிராண்ட் நேமில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இதுதான் சார் ஹை ப்ரெஷர் கார் வாஷர். இப்போ இது கார் வாஷர் பார்த்தா உங்களுக்கு 2 HP சார். டோட்டல் மோட்டர் வந்து 2 HP மோட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 90 bar ப்ரெஷரில் ஒர்க் ஆகிற மாதிரி ஹை ப்ரெஷர் பம்ப் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இன்லெட் இருக்குது, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லெட் இருக்குது. ஸோ இன்லெட்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஃபில்டர் அட்டாச்சாக கொடுத்துருக்கோம். ஸோ ஃபில்டர் அட்டாச்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்லெட் டியூப் இருக்கு இல்லைங்களா, டியூப் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. பாருங்கள், ஈஸியாக இன்லெட் டியூப் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் உங்களுக்கு டேரெக்டாக வீட்டில் டேப்பு இந்த மாதிரி தான் இருக்கணும், ஓவர் டேங்க் இருக்கணும், டேப் இருக்கணுங்கிற அவசியம் தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நார்மலாக பக்கெட் இருந்தாவே போதும். பக்கெட் இருந்தாவோ வாளி இருந்தாவோ எது இருந்தாலும் பக்கெட்டில் சும்மா உள்ள போட்டு விட்டால் போதும். ஸோ அதுவே உங்களுக்கு செல்ஃப் செக்ஷன் இருக்குது. தானே மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் செக்ஷன் மோட்டார் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு செக்ஷன் பண்ணிக்கும். ரெண்டாவது டேப் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் வீட்டில் டேப் இருக்குனாலும் டைரெக்டாக இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேப்புக்குன்னு தனியாக ஒரு ஆப்ஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டியூபை இந்த டேப் கனெக்டர் இருக்கு இல்லைங்களா, டேப் கனெக்டர் இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வீட்டில் இருக்கிற டேப்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேப் இல்லை, பக்கெட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பக்கெட்டில் எப்படி எந்தளவுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணலாங்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் கொடுத்துருக்கோம் சார். இப்போ ஃபில்டர்னு பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் நீங்கள் சப்போஸ் மருந்து எதாவது அடிக்கணும், செடிகளுக்கு இது மாதிரி மருந்து அடிக்கணும், அந்த மாதிரி பக்கெட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா பக்கெட்டில் போட்டு விட்டால் போதும். மருந்து நார்மலாக 2 வீலர் 4 வீலர் வாஷ் பண்ணுறதுனா தண்ணி எல்லாமே இந்த பக்கெட்டில் ஃபில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இது அவுட்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 அடிக்கு, அதாவது உங்களுக்கு 5 மீட்டர் 15 அடிக்கு உங்களுக்கு அவுட்லெட் டியூப் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டியூப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 bar ப்ரெஷர் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அது வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த பஸ்ட் ஆகிறது, வெடிக்கிறது, ஹோல் டேமேஜ் ஆகிறது எந்த பிரச்சனையும் வராது. பட் நம்ம மிஷினில் வரது பார்த்தீங்கன்னா 90 bar ப்ரெஷரில் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு 15 அடிக்கு கொடுத்துருக்கோம் சார். ஸோ இதில் உங்களுக்கு அவுட்லெட் டியூப்பில் கன்று கொடுத்துருக்கோம். கன்னில் எக்ஸ்டென்ஷன் பைப் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நாசில் கொடுத்துருக்கோம். நாசில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நாசில், அதாவது டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சா ஸ்ட்ரைட்டாக வரும், ஷார்ப்பாக அடிக்கும். ஷார்ப்பான கைதுனா 25 feet வரைக்கும் கொடுக்கும். அதாவது உங்களுக்கு 6லேருந்து 8 மீட்டர் வரைக்கும் 25 feet வரைக்கும் உங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற பார்ப்போம். இப்போ பாருங்கள், இன்லெட் கனெக்ஷன் டேரெக்டாக பக்கெட்டில் போட்டுட்டோம், அவுட்லெட் கனெக்ஷன் இதில் பண்ணிட்டோம். இப்போ அங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது சார். இதில் பாருங்கள், இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் மிஷின் ஃபங்க்ஷன் ஆகாது. கன்று ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து ஏர் ரிலீஸ் ஆகி ஸோ இதில் வந்து உங்களுக்கு தண்ணி வெளியில் அவுட்புட் த்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ வாட்டர் செக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ மோட்டர் உள்ள போயிடுச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 feet 25 அடி வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் த்ரோ கிடைக்குது சார். இப்போ இந்த நாசில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டைரெக்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக அடிக்கும். 25 feet வரும். கன்னிலேருந்து 25 அடி வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் த்ரோ கிடைக்கும். ஸோ சப்போஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, சப்போஸ் கையை வச்சு ஓட்ட போடுறோம், அந்தளவுக்கு உங்களுக்கு ஷார்ப்னஸ் வரும், அந்தளவுக்கு ஸ்பீடாக வரும். ஸோ அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது என்ன பண்ணலாம், வண்டி 2 வீலர் வெஹிக்கிள் ஏதாவது உங்களுக்கு டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, செடிகளுக்கெல்லாம் அடிக்கிறோம், ஸ்ப்ரே பண்ணுறோம், அங்கே ஏதாவது உங்களுக்கு வேஸ்டேஜ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது நீங்கள் நாசில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாசில் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட்டில் டர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரே ஆப்ஷன் போடும். ஓகேங்களா? சப்போஸ் வீட்டில் கார்டன் செடி ஏதாவது வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன கேட்டிங்கன்னா ஸ்ப்ரே மாதிரி பண்ணோன்னா ஃபுல் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக அகலமாக கிடைச்சிடும். இந்த மாதிரி ஸ்ப்ரே மாதிரி பண்ணிக்கும். கார்டனுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது, தண்ணி தெளிக்கிறது, செடிகளுக்கு ஏதாவது தண்ணி மாதிரி ஸ்ப்ரே மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாம் இருக்குது. சாதாரணமாக வீடுகள் பார்த்தீங்கன்னா 2 2 வீலர் வச்சுருப்போம், ஒரு கார் வச்சுருப்போம், மினிமம் மேக்ஸிமம் எல்லாம். ஓகேங்களா? ஸோ 2 வீலர் வாஷ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம், கார் வாஷ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்க வாலில் செவுரு, காம்பவுண்ட் வால்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் வால்லாம் இருக்குல்ல, காம்பவுண்ட் வாலில் டஸ்ட்டு மண்ணெல்லாம் ஈஸியாக அந்த மாதிரி உங்களுக்கு சும்மா டேரெக்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ண அப்படியே நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? அது இல்லாமல் வீட்டில்
ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோவில் ரூஃபிங் சீட் எல்லாம் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, ரூஃபிங் சீட்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். சப்போஸ் வீட்டில் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிகளுக்கு வீடில் பார்த்தீங்கன்னா முன்னால் ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் ஏரியா, போர்ட்டிகோ அந்த மாதிரி வால்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கெல்லாம் நீங்கள் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் சப்போஸ் கார்டனு, செடி, மரம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். அதாவது மரம் செடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு சப்போஸ் மருந்து மாதிரி ஏதாவது அடிக்கணும், ஸ்ப்ரே பண்ண மாதிரிங்கிற மாதிரி இருந்தாக்க, ஸோ இந்த மாதிரி பாருங்கள் பக்கெட்டில் நீங்கள் மருந்து கலந்து நீங்கள் உள்ளே கலந்து போட்டு வச்சுட்டு அவுட்லெட் கன்னு ஃபிட் பண்ணியிருக்கீங்களா, ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ மிஷினை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதாவது நீங்கள் 25 feet வரைக்கும் ஸ்ப்ரே கிடைக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, 25 அடி வரைக்கும் தூரமாக ஃபுல்லாக மருந்து போகுன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பர்பஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 feet வரைக்கும் இந்த மாதிரி கொய்யா செடி, மாமரம், தென்னை மரம் இதெல்லாம் நீங்கள் அடிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், சும்மா நல்லா ஷார்ப்பாக பாருங்கள், 25 feet வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் த்ரோ கிடைக்கும். இந்த மாதிரி செடிகளுக்கு எல்லாமே ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ கார்டனுக்கு இந்த மாதிரி எல்லாமே செடிகளுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு மெக்கானிக் செட்டு இதெல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ 2 வீலர் வச்சிருக்காங்க, ஒரு சின்னதாக ஒரு மெக்கானிக் செட்லாம் வச்சிருக்காங்க. ஸோ மெக்கானிக் செட்லாம் வச்சிருக்காங்கனாக்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் தனியான இடத்துல இருக்கும். இல்லை அவங்களே நீங்கள் ரெடி பண்ணால் இன்றைக்கி 20 சாதாரண ஏர் கம்ப்ரெஷர் வச்சு அதுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ப்ரெஷர் பம்பெல்லாம் வச்சு அவங்க பண்ணணுங்கிற மாதிரி இருந்தாக்க மினிமமாக எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000 30,000 வரைக்கும் வரும். பட் இது மிஷினோட எல்லாம் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மிஷின் அவங்க வச்சு ஈஸியாக கம்மியான விலையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கிற பட்சத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக் செட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வச்சு ஒரு நாளைக்கு 10 வண்டி வாஷ் பண்ணணும், 20 வண்டி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க சும்மா என்ன வெயிட் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க. கண்டினியூவாக எல்லாமே வாஷ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் யூஸ் பண்ணால் போதும், ஒரு பக்கெட் தண்ணியிலேயே ஃபுல்லாக ஒரு 2 வீலரை ஈஸியாக அவங்க வாஷ் பண்ணிக்கலாம். காருன்னு பார்க்க போனோம்னாக்க ஒரு 2 பக்கெட், அதாவது 2 பக்கெட்னா 20 லிட்டர் இருக்கு இல்லைங்களா, 2 பக்கெட் தண்ணி இருந்தால் போதும், ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கார் எல்லாமே ஃபுல்லாக ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஓகேங்களா. இது தண்ணிங்கிறது வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும், ரொம்ப அதிகமாக செலவாகும். அதாவது 20 லிட்டர் ஒரு பக்கெட் தண்ணி இருந்தால் 2 வீலர் வாஷ் பண்ணிடலாம். 20 லிட்டர் பக்கெட்டில் 2 பக்கெட் இருந்தாக்க 4 வீலர் கார் வாஷ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நீங்கள் நார்மலாக நீங்கள் மருந்து அடிக்கிறது இந்த மாதிரி செடிகளுக்கு மரங்களுக்கெல்லாம் மருந்து அடிக்கணும் ஈஸியாக கம்மியாக நார்மலான எக்ஸ்பென்ஸில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது எக்கனாமிக்கல் விஷயமும் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி சார். ஒர்க்குங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இப்போ 2 வீலர் 4 வீலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் என்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயில் மஸ்ட்டு ஃபுல்லாக ஆயில் டஸ்ட்டு ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் சோப் ஆயில் இதெல்லாம் போட்டு ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் வாஷ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90 bar ப்ரெஷர் ஒர்க் ஆகுது. 90 bar ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னாக்க மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 90 bar ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கன்று ஃபிட் பண்ணிட்டு பாருங்கள் 90 bar ப்ரெஷர் டேரெக்டாக நீங்கள் அந்த எண்ணெய் டஸ்ட்டு ஆயில் டஸ்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் டேரெக்டாக நீங்கள் அடிச்சுனா போதும், கை எதுவும் வச்சு தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, தானாக அதுவாகவே க்ளீன் ஆகும். இவ்வளோ ப்ரெஷர் கை நீங்கள் வச்சுன்னா கை ரொம்ப கையை டேமேஜ் ஆகிற சூழ்நிலைக்கு ஸோ அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக அதிகமான டஸ்ட்டில் இந்த மாதிரி வச்சு ஷார்ப்பாக வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்ப்ரே மாதிரி வேணாலும் ஸ்ப்ரே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் இன்றைக்கி 2 வீலர் 4 வீலர் எதுவாக இருந்தாலும் வாஷ் பண்ணுறப்ப சப்போஸ் கிச்சனில் பாத்ரூமில் டாய்லெட்டில் இப்போ இந்த கீழே ஃப்ளோரிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் வாஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏதாவது நீங்கள் லிக்விட் மாதிரியோ ஒரு சோப் ஆயில் மாதிரியோ ஒரு சர்ஃப் மாதிரியோ ஒரு ஷாம்பு மாதிரியோ நீங்கள் எல்லாம் பண்ணணும் மிங்கிள் வச்சு நம்ம வாஷ் பண்ணுங்கிற மாதிரி இருந்தாக்க இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலுங்கிற ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இதில் கொடுத்துரும். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலுங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையான என்ன லிக்விட் இருக்கோ என்ன லிக்விடுங்கிறத நீங்கள் லிக்விட் இதில் நீங்கள் கலந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மேல் கேப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த நாசல் இருக்கு இல்லைங்களா, ஸோ நாசலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் இதில் கொடுத்துருக்கோம். சும்மா லைட்டாக புஷ் பண்ணிட்டு ஈஸியாக லாக் ஆகிடும். இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் கன்னை ரன் பண்ணிட்டீங்கன்னாக்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த உள்ள போகிற நம்ம லிக்விட் இருக்கு இல்லைங்களா, லிக்விட் இதுக்குள்ளே மிங்கிள் ஆகி ஃபுல்லாக ஸ்ப்ரே ஆகும். இப்போ நீங்கள் 4 வீலர் 2 வீலர் வாலில் செவுத்தில் டைல்ஸில் எங்கே நீங்கள் பண்ணாலும் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டோம் வர தண்ணி அவுட்புட் தண்ணி இருக்கு இல்லைங்களா, தண்ணியோட கலந்து ஈஸியாக உங்களுக்கு மிங்கிள் ஆகும். வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு ஆப்ஷன் சப்போஸ் வேண்டாட்டி நீங்கள் இது ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். சார் இந்த மெஷின் வந்து இப்போ இன்னைக்கு ரேட்டு சார், இன்னைக்கு நார்மலாக ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 7,850 ரூபா கொடுக்குறோம். சரிங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ இங்கே எக்ஸ்போ ஆஃபர் கொடுக்குறோம். அது இல்லாமல் நார்மலாக இப்போ லான்ச்சிங் டைம் ஆக்சுவலி ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து ட்ராலி டைப்பில் இந்த மாதிரி தான் நமக்கு சரிங்க இந்த மாதிரி கார் வாஷில் பண்ணிட்டு இருந்தோம். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் 10,000 12,000 ரேஞ்சில் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு நியர்லி 1 இயராக நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 1 இயர்னு கேட்டிங்கன்னாக்க ரொம்ப ரீசனபுளாக
அதாவது இதில் வந்து 2 HP மோட்டார் கொடுத்துருக்கோம், 90 bar ப்ரெஷர் உட்கார மாதிரி ஹை ப்ரெஷர் பம்பு கொடுத்துருக்கோம், 15 ஃபீட்டுக்கு ஸ்டீல் பிராடட் பைப் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் இன்லெட் டியூப் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஃபுல் செட்டோட எல்லாமே இதில் வந்துடும். இப்போ ஆஃபராக பார்த்தீங்கன்னா 1900 rupees இப்போ டிஸ்கவுண்ட் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம், போயிட்டு இருக்கு லான்ச்சிங் டைமில். டிஸ்கவுண்ட்லாம் போக உங்களுக்கு 5950 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 பிப்ரவரி மாதத்தோட ரேட் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். நீங்கள் ரேட் வந்து கொடுத்துட்ருக்கீங்க 5950 சார். சரிங்க சார். சார் என்னுடைய வாரண்டியில் எப்படி சார், சர்வீஸ் வாரண்டியில் எப்படி நீங்கள் சர்வீஸ் சார்? இது வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் கம்ப்ளைண்ட் வர மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். சும்மா நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மோட்டார் தான் சார். 2 HP மோட்டார் இருக்கு, ப்ளஸ் அது ப்ரெஷர் பம்ப் இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இது சேஃப்டிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 2 வீலர் 4 வீலர் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறவங்களா என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லாங் டைம் யூஸ் பண்ணுறாங்கன்னா உள்ள மோட்டார் வந்து ஒரு 35-40 டிகிரிக்கு மேலே டெம்பரேச்சர் அதிகமாகிறப்ப தானே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது தெர்மோஸ்டாட் கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். சரி, ஹீட் ஆனால் அதுவே ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி டைமில் மட்டும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மெஷின் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டீங்கன்னா போதும். அது உங்களுக்கு கூல் ஆனதுக்கப்புறம், ஏன்னா கூலிங் ஃபேன் மோட்டார் பேக் சைடில் கொடுத்துருக்கோம், ஃபேன் கொடுத்துருக்கோம். அது கூல் ஆனோடனே மறுபடியும் அகைன் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரெண்டாவது நீங்கள் 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி செடிக்கு மருந்து அடிக்கிறது மட்டும் இல்லாமல், இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு கியூரிங், அதாவது தண்ணி அடிப்பாங்க இல்லைங்களா, முதல் நாள் கட்டின சவுத்துக்காக பூசின சவுத்துக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அடிப்பாங்க. தண்ணி அடிக்கிற பார்த்தீங்கன்னா தண்ணி வேஸ்டேஜ் செலவாகும், தூக்கி அடிப்போம், பாதி வேஸ்டேஜ் கீழே விழும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே ஆப்ஷனில் இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வாலில் செவுத்தில் சீலிங் இந்த மாதிரி இடம்லாம் நீங்கள் தண்ணி அடிக்கலாம், ஈஸியாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி இப்போ இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் சார். வேஸ்டேஜ் வாட்டரோட தண்ணி வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாகும், செலவாகும். இது மாதிரி மல்டி பர்பஸாக எல்லா விஷயத்திலும் யூஸ் பண்ணலாம். இப்போ வீடுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதில் வாலில் டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லாம் ஃபுல்லாக இந்த சோப்பு தண்ணி சோப்பு அழுக்கெல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் இதெல்லாம் போட்டு எதனா வேஸ்டேஜ் அதாவது டேமேஜ் ஆகும். இதை நீங்கள் தண்ணியாலேயும் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கிற, ப்ரெஷராக நீங்கள் அடிக்கிறப்ப ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைல்ஸ் இந்த மாதிரி பாத்ரூம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சும்மா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். பாத்ரூம் டாய்லெட்டு பேசின்னு எல்லா பேசின் க்ளீன் பண்ணுறது, வாலில் கீழே ஃப்ளோரிங் லெவல்லேருந்து எல்லாமே டைல்ஸ் எல்லாமே ஈஸியாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாட்டர் வேஸ்டேஜ் கம்மியாகும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, டைமிங் ஈஸியாகும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் தேவையில்லை. மேக்ஸிமமான ஒர்க்கு இந்த மெஷினே செஞ்சு கொடுத்துருவோம் சார். எக்கனாமிக்கலான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு சாதாரணமாக வீட்டில் வந்து 2 வீலர் வாஷ் பண்ண போகிறோம். இன்னைக்கு எல்லாருமே என்ன தான் தண்ணி இருந்தாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு ஏன்னா கையெல்லாம் வச்சு தேய்ச்சி பண்ணிட்டு இருக்கனால யாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செல்ஃபாக க்ளீன் பண்ண ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் ஈஸியாக அவங்க பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸ் ஸ்டேஷன், அதாவது வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் போய் சர்வீஸ் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷனுக்கு போகிறாங்க. ஸோ 2 வீலர்னு போனீங்கன்னா ஒரு 100 150 ரூபா, அதாவது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி 100 150 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வாங்குறாங்க சார் வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷனில். 4 வீலர்னு போனீங்கன்னாக்கா காருக்கு பார்த்தீங்கன்னா 400 500 ரூபா வரைக்கும் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வாங்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி செலவு கம்மியாகுது. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கரண்ட் இருக்கு, எல்லா இடத்துலையும் தண்ணி நார்மலாக ஈஸியாக கம்மியாக தான் செலவாகுங்கிற பட்சத்தில் என்னன்னா, நம்மளே செல்ஃபாக வச்சு யூஸ் பண்ணுறப்ப என்ன கேட்டிங்கன்னா ஒரு 10 டைம் 12 டைம், அதாவது காருக்கு 400 ரூபாய் செலவாகுது இல்லைங்களா, 10 டைம் 12 டைம் செய்கிற எக்ஸ்பென்ஸ் தான் உங்களுக்கு மிஷினோட காஸ்ட்டே வருது. 10-15 டைம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மிஷின் டோட்டலாக நீங்கள் வெளியில் காசு கொடுக்குறத கம்பேர் பண்ணுறப்போ இது மிஷின் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு இதுக்கு பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் கூட ரொம்ப உங்களுக்கு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். எக்கனாமிக்கலாக உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். அதனால் உங்களுக்கு எக்கனாமிக்கலாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்டேஜுக்காக கம்ப்ளைண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட்னு பார்க்குறப்ப தண்ணியும் வேஸ்டேஜ் செலவாகும், தண்ணி கம்மியாக தான் செலவாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் தேவையில்லை. சும்மா ஒரு 2 ஃபிங்கர் மட்டும் இருந்தால் போதும் சார். ஃபிங்கரில் ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ்லேருந்து எக்கனாமிக்கல் விஷயத்துலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறதுலேருந்து பாடி ஸ்ட்ரெயின் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இதை நம்ம பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். சும்மா சாதாரண குழந்தைங்க வாஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், வயசான பெரியவங்க பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டாவது சும்மா ஈஸியாக வெயிட்லும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 10 கிலோக்குள்ளே தான் நம்ம வெயிட் கொடுத்துருக்கோம். அதனால் மெயின்டெனன்ஸ் ஹேண்ட்லிங் கூட ரொம்ப ஈஸி. எங்கே வேணாலும் நீங்கள் சும்மா ஒரு சாதாரண ஒரு வெளியூர் ஏதாவது போகிறோம், ஸோ அங்கே ஏதாவது 2 கார் 3 கார் வெளியில் ஒரு பிக்னிக் போயிருக்கோம், அங்கே ஏதாவது டெய்லி அங்கே போய் நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன் தேடிட்டு வேண்டிய அவசியம் தேவை. சும்மா டிக்கில் தூக்கி வச்சிங்கன்னா போதும். டோட்டல் ஒரு ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட்டு ஒரு அடி நீளமோ 1/2 அடி அகலத்துக்கோ உள்ள ஒரு சின்ன பாக்ஸ் தான் வரும். சிம்பிளாக இந்த மாதிரி சின்ன ஒரு பாக்ஸ் தான் வரும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வச்சு டிக்கிலே வச்சு கூட கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப ஈஸி சார். ஹேண்ட்லிங்கு ரொம்ப ஈஸி. எங்கே வேணாலும் நீங்கள் சும்மா ஒரு பேக்கில் வச்சு கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம்னு வைங்களேன். ரொம்ப சிம்பிளான விஷயம். அட்டாச்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஜகஜன்னு பெருசாக அதிகமாக இல்லாமல் நார்மலாக ஒரு டியூப் கொடுத்துறோம், அது இன்லெட் டியூப் கொடுத்துறோம், அவ்வளோதான். மோட்டார் இருக்குது, இன்லெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, அவுட்லெட் கனெக்ட் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரே பாட்டில் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஹேண்ட்லிங்கும் ரொம்ப ஈஸி சார். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறது மெக்கானிக் ஷெட்டு, பஞ்சர் போடுற இடம், இந்த மாதிரி என்னென்னு கேட்டிங்கனாக்கா நடமாடும் பஞ்சர் கடை, நடமாடும் மெக்கானிக் செட் அப்படிங்கிற மாதிரிலாம் போடுற மாதிரி இது மொபைல் வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷனாகவும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் வாட்டர் சர்வீஸுங்கிறப்ப சும்மா நார்மலாக ஒரு 2 வீலர் இருந்தால் கூட போதும். சும்மா ஃப்ரண்ட்டில் நம்ம கால் வைக்கிற இடத்துல நீங்கள் அப்படி வச்சு கொண்டு போயிட்டு கஸ்டமர் என்ன தேவையோ அவங்க தெரியும் வாஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கூட ஈஸியாக கொண்டு போயிட்டு
கஸ்டமரோட வீடுகளுக்கே கொண்டு போய் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வாஷ் பண்ணி கொடுக்கலாம் கம்மியான எக்ஸ்பென்ஸில். ஏன்னா அவங்க கரண்ட் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம், அவங்க தண்ணி தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம், மிஷின் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது உங்களுக்கு மோன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரீஃபில்லிங் ஆப்ஷன், ரீஃபில்லிங் சிஸ்டம். ஒரு 10 டைம் யூஸ் பண்ணால் மோட்டர் அது மாற்றணும், ஒரு 20 டைம் யூஸ் பண்ணால் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டா போதும். இதில் நீங்கள் அவுட்லெட் டியூப் ஒன்றும் குறைய போகிறது கூட போகிறது கிடையாது, இன்லெட் டியூப் ஒன்றும் கூட குறைய போகிறது கிடையாது, மோட்டார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ரெண்டாவது நீங்கள் அதுவும் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இல்லை மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. ரொம்ப சப்போஸ் ஹீட் ஆனாலும் ரொம்ப நேரம் லாங் டைம் யூஸ் பண்ணல ஹீட் ஆனாலும் ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு அதே கட் ஆஃப் ஆயிடுது. அதனால் என்ன கேட்டிங்கன்னாக்கா ஈஸியாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சின்ன மெக்கானிக் செட் வச்சுருக்கோங்க, சின்ன அதாவது வீடுகளுக்கு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப இதுக்காக நீங்கள் செலவு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். அதனால் ரொம்ப எல்லா ஃபேமிலிக்கும் சரி, எல்லா ஒரு மெக்கானிக் செட்டுகளுக்கும் சரி, ஒரு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் கம்மி, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, எக்ஸ்பென்ஸ் கம்மி. ரெண்டாவது என்னன்னு கேட்டால் இது வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது எல்லா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி டீலர்ஷிப் கொடுத்துருக்கோம். இது மேனுஃபேக்சரிங் வந்து ஈரோடுங்கிற மாதிரி இருந்தாலும் சப்போஸ் பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே டேரெக்டாக ஈரோடுக்கு அனுப்பிவிட்டா, ஒரு பார்சல்லையோ ஒரு கொரியர்லையோ அனுப்பிவிட்டா கூட நம்ம சப்போஸ் ஏதாச்சும் மைனர் கம்ப்ளைண்ட் இருக்க மாதிரி கூட ஒரு பார்சல்லையோ ஒரு கொரியரில் புக் பண்ணிவிட்டு அனுப்பிவிட்டாங்களா கூட நம்ம ரெடி பண்ணி ஒரே நாளில் திரும்ப உங்களுடைய கஸ்டமரோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி ரிட்டன் அனுப்பி விட்டுற போகிறோம். அல்லது ரெண்டாவது சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு எல்லாமே சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நீங்கள் இதில் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஸ்பேர்ஸ்னு பார்த்தா அது வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குமா சார் ஸ்பேர்ஸ்? இது சார் இது நார்மலாக காமனாக எல்லாமே கிடைக்கக்கூடிய ஸ்பேர்ஸ் தான் சார். சரிங்க. ஸ்பேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஃபில்டர் செட் எல்லாமே எங்ககிட்டே கிடைக்குதுங்க சார். வேறு உங்களுக்கு எக்ஸஸாக அடிஷனலாக எதாவது தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட சும்மா என்னவோ இது கொண்டான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 150 ரூபா வரும், இது ஒரு 300 ரூபா வரும் சார் இந்த காஸ்ட். இப்போ இந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னாவோ இல்லை வேறு அடிஷனலாக வேணுங்கிற மாதிரி இருந்தாக்கோ கம்பெனி நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கட்டி விட்டால் டேரெக்டாக நம்ம கொரியர் போட்டு கொடுப்போம். ரெண்டாவது நீங்கள் நார்மல் இதெல்லாம் இல்லை டியூப் இதில் ஒன்றும் போகிறது கிடையாது. ரெண்டாவது உள்ளுக்குள்ள இருக்கிற மோட்டார் தான் சார், மோட்டார் ப்ரெஷர் பம்ப். ஓகேங்களா. ரெண்டாவது டியூப் தான் நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரு 200 பார் வரைக்கும் உங்களுக்கு இதில் ப்ரெஷர் யூஸ் ஆகிற அளவுக்கு ஸ்டீல் பிராடட் பைப் கொடுத்துருக்கோம். இது வந்து ரப்பர் டியூப் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஸ்டீல் உள்ளுக்குள்ள. அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம், ரப்பர் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். சரி. உள்ளுக்குள்ள வந்து ஸ்டீல் பிராடட் பைப் கொடுத்துருக்கோம் சார். இது உங்களுக்கு 200 பார் வரைக்கும் உங்களுக்கு ப்ரெஷர் ஒர்க் ஆகும், ரன் ஆகும். பட் இதை வந்து கேட்டிங்கன்னா நம்ம மிஷின் வந்து வர பார்த்தீங்கன்னா 90 பார் தான். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம 2 HP மோட்டாரில் 90 பார் ப்ரெஷர் பம்ப் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு என்னன்னா இது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு டேமேஜ் எதுவும் ஆகாது. சப்போஸ் மீறி போனாலும் நம்மள்ட்ட ஸ்பேர் இருக்கு, வாங்கிக்கலாம் சார். எல்லாம் ஈரோடு மேனுஃபேக்சரிங் தான், எல்லா ஸ்பேரும் கிடைக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே சர்வீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க சார். நீங்கள் இந்த மிஷினை வாங்கணும் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன சார் முக்கியமாக? சார் கட்டாயங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் கட்டாயங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாகவே ஒரு 2 வீலர் 4 வீலர் ஒரு டிராஃபிக்கில் போய் நிற்கிறோம், இல்லை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு ஒரு ½ அன் அவர் ஏதாவது கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டஸ்ட் எல்லாமே மண்ணெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் 2 வீலரோட மொத்த பார்த்து எல்லா இடமும் உங்களுக்கு ஃபுல்லாக டஸ்ட் ஆகுது. திடீர்னு மழை வருது, மழையெல்லாம் வரப்போ என்ன கேட்டிங்கன்னா சேரு சகதி எல்லாமே வரும். சேரு சகதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 2 வீலர் 4 வீலரோட ரிம்மு மொத்தத்தில் உள்ளுக்குள்ள அந்த மட்காடு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டீல் பார்ட்டு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே எல்லாமே ஃபுல்லாக மண் டஸ்ட் பட்டுரும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு நம்ம சரி அப்புறம் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனில் விட்டுட்டிங்கனாக்க ஒரு நாள் 2 நாள் 3 நாள் போகிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மண் சேரு சகதி எல்லாமே ஃபுல்லாக பாடியில் எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் பிடிச்சி விட்டு போய் துரு பிடிச்சி அதோட டேமேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ இது இருக்குங்கிற பட்சத்தில் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனப்பட வேண்டிய அவசியம் தேவையில்லை. நீங்கள் வீட்லேயே உங்கள் கையிலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா சும்மா டேரெக்டாக எடுத்து நீங்கள் ஒரு பக்கெட்டில் தண்ணியில் சும்மா போட்டு விட்டுட்டு ஒரு கன்னை ஒரு ஃப்ளக் மட்டும் போட்டுட்டு ஈஸியாக சும்மா மேம்போக்கா நம்ம கையை வச்சு எதுவும் தேய்க்க வேண்டிய அவசியம் தேவை. மேம்போக்கா அப்படி பிடிச்சிங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக வாஷ் ஆகிடும். உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு இதுக்காக நீங்கள் ஸ்டெயின் பண்ண வேண்டிய அவசியம் தேவையில்லை. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக, அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய சலுப்பாக தெரியாதுன்னு வைங்களேன், உடனே வாஷ் பண்ணிடலாம், உடனே எடுத்து போட்டோம்னா உங்களுக்கு வண்டி 2 வீலர் 4 வீலரோட லைஃபும் ஜாஸ்தி வரும். அதோட பாடி டேமேஜ் ஆகாமல் இத்து போய் துருப்பிடிச்சாமல் இருக்கிறதுக்கு லைஃபும் ஜாஸ்தி வரும். அதனால உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால உங்களுக்கு எல்லார் வீட்டுக்கும் இது அவசியம் தேவையானதான் நான் யோசனை பண்ணுறேன் சார். அதனால எல்லாத்தையும் நம்ம வாங்குறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன் சார். வந்து கஸ்டமர் வந்து இதை வாங்கணும் அப்படின்னாருன்னா உங்களை எப்படி சார் கான்டாக்ட் பண்ணுறது? சார் இதை கான்டாக்ட் பண்ணி பார்த்தா அதான் நான் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடுன்னு சொல்லுறீங்களா, இப்போ எங்களோட நம்பர் எல்லாமே கொடுக்க போகிறோம் சார். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்போ அந்த நம்பர் கார்டுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி, அதாவது நான் சார் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன், அந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே டீலர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் டீலரோட இது ப்ரொமோஷன் நான் கொடுத்துறேன், அவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துறேன், நீங்கள் அங்கங்கே போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் சப்போஸ் ஒரு சில ஏரியா நம்ம டீலர்ஷிப் அப்பாயின்மெண்ட் இல்லாத விஷயத்தில் இருந்தால் எங்களுக்கே கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு டேரெக்டாக முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டெலிவரி ஸ்டாப் வச்சு டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்படி இல்லாத ரொம்ப தூரம் ஓவலாக இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கொரியர் இருக்குது சார். பட்டி தொட்டியெல்லாம் கொரியர் போஸ்டல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்போர்ட் பார்சல் ஆஃபீஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பார்சல் கொரியர் அந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு த்ரோ பண்ணி கொடுக்குறோம் சார். பைக்கு கார் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு மிஷின் உருவாக்கி இருக்கிறீங்க, அதை பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்ஸ்.